அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடவுள்களின் முதன்மையான கடவுளாகவும் வழிபாட்டில் முதன்மையான தெய்வமாகவும் வைத்து போற்றப்படும் விநாயக பெருமானையும் அவரை வழிபடும் முறைகளையும் பற்றி இப்பதிவில் காண. பிள்ளையார் அல்லது விநாயகர் இந்து சமய கடவுள்களின் பெரும்பாலானோரால் வழிபடப்படும் முதன்மை கடவுள். விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதுமாக காணப்படுகிறது. இவர் கணபதி, ஆனைமுகன் என வேறு பல பெயர்களாலும் அறியப்படுகிறார். விநாயகரை முழுமுதல் கடவுளாக வழிபடும் சமயம் கணாதிபத்தியம் எனப்படுகிறது. இந்த கணாதிபத்தியம் பின்பு சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடு ஒன்றிணைந்தது. வைணவர்கள் விநாயகரை தும்பிக்க ஆழ்வார் என்றும் அழைப்பார்கள். கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானை முகன் என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகரின் வேறு பெயர்கள் பிள்ளையார், கணபதி, ஆனைமுகன், கஜமுகன், விக்னேஸ்வரன். கணபதி கணங்களின் அதிபதி, பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதி ஆதலினால் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். ஆனைமுகன் ஆணை அதாவது யானை முகத்தை உடையவராதலால் ஆனைமுகன் என்று அழைக்கப்படுகிறார். கஜமுகன் கஜம் என்றாலும் யானையை குறிக்கும் யானை முகத்தை உடையவராதலின் கஜமுகன் என்றும் அழைக்கப்படுகிறார். விக்னேஸ்வரன் விக்கினங்களை தர்ம வழியில் நிற்பவர்களின் துன்பங்களை தீர்க்கும் ஈஸ்வரன், அதாவது அறத்தின் வழியில் நிற்பவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுள். பிள்ளையாரை வணங்கி செயலை தொடங்கினால் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலனுடன் செல்வனை செய்து முடிக்கலாம் என்பது நம்பிக்கை. இந்து விநாயகர் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் இருந்தாலும் சிவமக புராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது. அதன்படி முற்காலத்தில் யானை முகன் கொண்ட கஜாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்தான். அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் கேட்குமாறு கூறுகிறார். அதற்கு கஜாசுரன் தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றார். இதை அறிந்து கலங்கமடைந்த பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கூறினார். பிறகு விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடத்துபவர்கள் போன்ற உருவம் கொண்டு கஜாசுரனின் அரண்மனைக்கு வந்தனர். நந்தியின் நடனத்தை கண்டு மகிழ்ந்த கஜாசுரன் அவர் வேண்டுவதை அளிப்பதாக வாக்களிக்கிறான். அதற்கு நந்தி அவனிடம் சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்கிறார். கஜாசுரன் தான் கொடுத்த வாக்கின்படி சிவபெருமானை விடுவித்தான். அவன் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தின் தன் நினைவு என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசுரனின் யானை தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவிக்கிறார். மேலும் அவனது யானை தோலை உடுத்திக்கொண்டு கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கைலாயம் வருகிறார். சிவபெருமான் கைலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்த பார்வதி அவரை வரவேற்கும் முன்பு தயாராக நினைத்தார். ஆனால் அப்போது நந்தி இல்லாததால் அங்கு வாயிற்காவலர் யாரும் இருக்கவில்லை. எனவே பார்வதி தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்று பொருளின் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார். மேலும் தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்தினார். விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கிறார். பிறகு கைலாயம் வந்தடைந்த சிவபெருமான் விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தான் திரிசூலத்தின் விநாயகரின் தலையை கொய்தார். பிறகு நடந்ததை அறிந்து கோபம் கொண்ட பார்வதி பிரபஞ்சத்தையே அழிக்க முடிவெடுத்தார். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரம்மதேவர் வேண்டிக் கொண்டார். அதற்கு பார்வதி விநாயகரை உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்றும் விநாயகரை அனைவரும் முழுமுதல் கடவுளாக வணங்க வேண்டும் என்று இரு நிபந்தனைகளை விதித்தார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வடக்கின் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார். அதன்படி சிவகணங்கள் கஜாசுரனின் தலையுடன் திரும்பி வந்தனர். அதை விநாயகரின் உடலோடு பொருந்தினார். பிரம்மதேவர் பிறகு விநாயகருக்கு உயிரளித்து சிவபெருமான் அவனுக்கு முழுமுதற் கடவுள் என்ற பட்டமும் கணங்களுக்கு அதிபதி என்பதனால் கணபதி என்றும் பெயரையும் வழங்கினார். தொண்டர் எனும் பரஞ்சோதியார் நரசிம்மவர்ம பல்லவனின் படைத்தலைவராக படையுடன் சென்று சாணக்கிய மன்னனின் வதாபி என்னும் தென்னங்கரை துகளாக்கி அங்கிருந்து கணபதியை கொண்டு வந்து தான் வழிபட்ட திருச்செங்காட்டக்குடியில் நிறுவினார். இவருக்கு வதாபி கணபதி என்று பெயர்.
பொ.உ. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து பொ.உ. 2ஆம் நூற்றாண்டு வரை வந்த சங்ககால தமிழ் இலக்கிய அகழ்வாராய்ச்சியின் கல்வெட்டுக்கள் இவைகள். எவற்றிலும் இந்த கணபதி தமிழகத்தின் வழிபாட்டில் இருந்ததாக குறிப்பிடப்படவில்லை. பொ.உ. 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் வட்டெழுத்து பொறிப்புகளுடன் விநாயகர் சிலை திண்டிவனத்திற்கருகே கால கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருப்பேடு கிராமத்தில் 5ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த விநாயகரின் கல் சிற்பம் இந்திய தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருவுருவ விளக்கம் பற்றி பார்க்கலாம். திருவடி ஆன்மாவை பொருந்தி நின்று மலக் ஆன்ம மாயைகளை தொழிற்படுத்தி இருமை இன்பத்தை அளிப்பது ஞானம். அந்த ஞானமே விநாயகரின் திருவடிகளாக இருக்கின்றன. பெருவயிறு ஆகாசம் எல்லா பொருள்களும் தன்னகத்து ஒடுக்கவும் உண்டாக்கவும் இடத்தந்து இருப்பது போல பெருவயிறாகிய ஆகாசமும் எல்லா உலகங்களும் உயிர்களும் தம்முள் அடங்கியிருப்பதை என்பதை குறிப்பிடுகிறது. 5 கரங்கள் பிள்ளையாரின் ஓர்கை பாசத்தை ஏங்கியுள்ளது. அது படைத்தலை குறிக்கிறது. எனவே இவரை பிரம்மாவாகிறார். தன் ஏந்திய கை காத்தலை குறிக்கிறது. எனவே இவரை மகாவிஷ்ணுவாகிறார். துதிக்கை அனுக்கிரகம் செய்கிறார். அங்குசம் ஏந்திய கை அளித்தலை குறிக்கிறது. எனவே இவர் ருத்ரர் ஆகிறார். மோதகம் ஏந்திய கை அருளை குறிக்கிறது. எனவே இவர் சர்வ சக்தி படைந்த பரமேஸ்வரனாக இருக்கிறார். கொம்புகள் மகாபாரதத்தை எழுதுவதற்காக தமது கொம்பையே ஒடித்து வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு முன்னுரிமை தர வேண்டியதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. தாழ் செவி விநாயகரின் முரம் போன்ற பெரிய காதுகள் செவியில் விழும் செய்தியை சழித்து நல்லவற்றை மட்டும் தேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. 5 கரங்களை உடைய ஆனைமுகனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதமான ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி இக்கடவுளுக்கான விழாக்களும் முக்கியமானதாகும். துர்வ கணபதி விரதம் துர்வ யுக்மம் என்னும் சொல்லானது அருகம்புல்களை குறிப்பதாகும். விநாயகருக்கு விரதம் இருந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் மாலையிடுவதும் இந்நாளில் செய்யப்படுகிறது. எல்லோருக்குமே சுலபமாக நடக்கும் விஷயம் சில சமயங்களில் நமக்கு மட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு காலதாமதமாக ஆகி நடக்கும். வரிசையில் நாம் நின்று கொண்டிருந்தாலும் நமக்கென்று வரும் பொழுது நடக்க வேண்டிய காரியம் சரியாக தான் தருணம் வரும் பொழுது தடைப்படும். நடக்க வேண்டியது காலதாமதமாகும். இப்படி பல்வேறு விஷயங்களே நமக்குன்னு வரும் பொழுது லேட்டாக நடந்தால் நமக்கு கிரகதோஷங்கள் இருக்கிறது என்பதை உணரலாம். இந்த கிரகதோஷங்களில் இருந்து விடுபட்டு நினைத்தபடியே நடக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்ப பார்க்கலாம். முழுமுழுதற் கடவுளான விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அது மட்டும் அல்லாமல் வெற்றி நாயகனாக திகழக்கூடிய இந்த வெற்றி விநாயகரை வழிபடும் போது தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும். அத்தகைய விநாயக வழிபாடு தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு எல்லா விஷயங்களும் தடையில்லாமல் நடைபெறும். அந்த வகையில் நம்முடைய வேலைகளை சுலபமாக்கி நம் எண்ணங்களை விரைவாக பூர்த்தி செய்யக்கூடிய எளிய வழிபாடு எப்படி செய்யலாம்? முதலில் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொள்ளுங்கள். மக்கள் காரியங்களுக்கு மஞ்சளை பிள்ளையார்களை பிடித்து வழிபட வேண்டும் என்பது நியதி. இந்த செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை மஞ்சள் பிள்ளையார் பிடித்து ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வையுங்கள். பின்னர் அதற்கு அருங்கம்புல் வைத்து அகல்விளக்கு ஒன்றை வையுங்கள். மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் திலகம் இட்டு கொள்ளுங்கள். முடிந்தால் எருக்க மாலை கோர்த்து வையுங்கள். அகல் விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி அதில் வெள்ளருக்கு திரி போட வேண்டும். பூஜை ஸ்டோர்களில் இந்த வெள்ளருக்கு திரி கிடைக்கும். வெள்ளருக்கு கொண்டு செய்யப்பட்ட விநாயகரின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவர்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் வந்து சேர்வதாக நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் நம்மால் அவற்றை வாங்க முடியாவிட்டாலும் வெள்ளருக்கு திரியை போட்டு விநாயகருக்கு தீபம் ஏற்றினால் தடையில்லாத வெற்றிகள் குவியும். விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியது. வி என்றால் விசேஷமான, நாயகர் என்றால் தலைமையானவர் என்று பொருள். விநாயகர் என்றால் விசேஷமான தலைமை பண்பு கொண்டவர் என்பது பொருள். வி என்றால் இல்லை என்று ஒரு பொருளும் உண்டு. தனக்கு மேல் விநாயகர் இல்லாதவர். விநாயகர் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற விநாயகர் வழிபாடு அவசியமான ஒன்று. விநாயக பெருமானை தினம் வழிபடுவது சிறப்பானது. அது தவிர விநாயகரை வழிபட சிறப்பான நாட்கள் என்றால் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி, தேய்பிறை சதுர்த்தி விநாயகரை வழிபட உகந்த நாள். வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் விலக சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம். விநாயகரின் அருளை பெற
ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். விநாயகர் அகவல் படித்து விநாயகரை வழிபாட்டால் என்ன நினைத்து விநாயகரை வழிபடுகிறோம் அந்த வேண்டுதல் அப்படியே நடக்கும். வெள்ளிக்கிழமையில் விநாயகர் அகவல் படித்து விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் அவரிடம் என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அதனை இருமடங்கு பலனுடன் நிறைவேற்றி வைப்பார் விநாயகர். குழந்தை போன்ற குணம் கொண்டவர் விநாயகர் என்பதனால் அவரை பெரிதாக படையல் போட்டு வழிபடலாம். எளிமையாக வெறும் சர்க்கரை அவல் பொரி மட்டும் வைத்தும் வழிபடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.